நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 6:28. தரிவியன் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இருவேறு அரசருடைய நாட்களிலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. தரியுவின் காலத்திலும் கோரேசுடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கை. தானியேல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர். இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே அவர் ஆசீர்வாதங்கள் பெற்றதற்கு அவரிடத்திலே காணப்படுகின்ற சில நல்ல குணங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே தானியேல் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானம்? தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு. இருதயத்திலே தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பெரியவர்களே, என் அன்பு தாய்மார்களே, புதிய ஆண்டின் துவக்கத்திலே இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டின் துவக்கத்திலே இருக்கிறோம். புதிய ஆண்டின் துவக்கத்திலே நாமும் பல தீர்மானங்களை எடுப்போம். கர்த்தருக்குள் அநேக புதிய தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும்படி தானியேலை போல உங்கள் இருதயத்திலே கர்த்தருக்கென்று வைராக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெப நேரத்தை கூட்டுவேன், வேதம் வாசிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துவேன், சுவிசேஷம் சொல்லும் நேரத்தை அதிகப்படுத்துவேன், கர்த்தருக்கு இன்னும் அதிகமாய் ஓடுவேன், கர்த்தருக்கு இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்வேன் என்று கர்த்தருக்கு என்று நீங்கள் தீர்மானங்களை எடுக்கும்படி, பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று கர்த்தருக்கு என்று உங்களை தீர்மானம் எடுக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தானியேலும் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இரண்டாவதாக, அந்த தீர்மானம் நிறைவேற தானியேல் பிரயாசப்படுகிறான். அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானியின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்போ கர்த்தருக்கென்று நாம் அநேக தீர்மானங்களை இருதயத்தில் எடுக்க வேண்டும். இரண்டாவது, அந்த தீர்மானம் நிறைவேற நாமும் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்படும் போது என்ன நடக்கும்? தானியேல் 1:9 சொல்கிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இப்போ நம்மளும் தீர்மானம் எடுக்கணும். ரெண்டாவது, அந்த தீர்மானம் நிறைவேற முயற்சி எடுக்கணும். அப்படி என்றால் தேவனும் தன்னுடைய பங்கிற்கு உதவி செய்வார். அந்த தீர்மானங்கள் நிறைவேற தேவனும் உதவி செய்வார், தானியேலுக்கு உதவி செஞ்ச மாதிரி. இது தானியேலுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட முதலாவது பாடம். இரண்டாவதாக, தானியேலையும் அவனுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிற்கும் தேவன் உதவி செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கென்று தீர்மானம் எடுக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கென்று தீர்மானம் எடுத்தால், அந்த தீர்மானம் நிறைவேற பிரயாசப்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உதவி செய்வார். அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்தது நிமித்தமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அந்த ஆசீர்வாதம் என்ன? தானியேல் 1:17 வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். 20ஆம் வசனம் சொல்கிறது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளுக்கு, தீர்மானம் எடுத்த தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போது புத்தாண்டு துவக்கத்திலே கர்த்தருக்கென்று நீங்கள் பல தீர்மானங்களை வைராக்கியமாக எடுக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார். அந்த தீர்மானங்கள் கடந்த ஆண்டிலே நிறைவேறாமல் போயிருக்கலாம். இந்த ஆண்டிலே அந்த தீர்மானங்கள் நிறைவேற தேவன் உதவி செய்வார். இரண்டாவதாக, தானியேலை பாருங்கள், அவன் நல்ல ஒரு காரியம் காணப்படுது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம்.
தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். தன் நண்பர்களுக்காய் உதவி செய்வதை காண்கிறோம். புதிய ஆண்டிலே நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை, உங்களால் முடிந்த உதவிகளை உங்கள் நண்பர்களுக்கு செய்யுங்கள். தானியேல் ராஜாவை கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவனுடைய நண்பர்களையும் நல்ல ஒரு போஸ்ட் கொடுத்து வைக்கிறான், நல்ல ஒரு வேலை கொடுத்து வைக்கிறான். நண்பர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இரண்டாவது ஞாபகத்தில் தானியேலுடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தானியேல் தன் நண்பர்களுக்கு உதவி செய்தார், நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்யுங்கள். மூன்றாவதாக தானியேலுடைய வாழ்க்கையில் தானியேல் 6:4 வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவன் மேலே ஏதாவது குற்றம் குறைவாக இருக்கான்னு விளக்க வச்சு, லென்ஸை வச்சு விளக்கெண்ணையை ஊற்றி தேடி பார்த்தாலும் அவன்கிட்ட ஒரு குற்றத்தையும் குறைவும் காணப்படவில்லை. அவ்வளோ உண்மை உள்ளவனாய் தானியேல் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, உண்மையாய் நடக்கிறவர்கள் நம்முடைய ஆண்டவருக்கு, நம்முடைய கர்த்தருக்கு, நம்முடைய தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அடுத்த பாடம் அதுதான். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தானியேலை போல இன்னொரு நல்ல குணம் தானியேலிடத்திலே காணப்பட்டது. தானியேல் 6:10 தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜபத்திற்கு தடை விதித்து விட்டார்கள், ஆனாலும் அவன் ஜெபித்தான், ஸ்தோத்திரம் பண்ணினான். நாம் ஜெபிக்கிறோமா? தடை இருக்கிறவனே ஜெபம் பண்ணுறான், நமக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேங்கிறோம். ஜெபம் பண்ணுகிறதிலே ஜாக்கிரதை உள்ளவர்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அதற்காகவே நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக தான் நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கட்டாயம் தானியேலை போல நாம் ஜெபத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். தானியேல் அவன் ஜெபிக்கிற ஒரு நல்ல தேவ பிள்ளை. ஜெபத்திற்கு தடை வந்தது என்று அறிந்த போதிலும் அவன் விடாமல் ஜெபித்தான். அதே போலவே நாமும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தானியேல் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து தானியேல் 10:19 சொல்கிறது, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்ற வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சமாதானமற்ற உலகத்திலே வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் சண்டைகள். ஒருவேளை 3வது உலக யுத்தம் வந்துவிடுமோ? இஸ்ரேல் தேசத்துக்கும் அரபு தேசங்களுக்கும் சண்டை, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை, தீவிரவாதங்கள் உலகம் எங்கும் இருக்கிறது சமாதானத்தை கெடுப்பதற்கு. உலக யுத்தமாக அது மாறிவிடுமோ? உலகமே தேய்த்து நிற்கிறது. இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம்
6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 119 165 வாசித்து பாருங்கள். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இலவசமாக இந்த சமாதானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். தானியேலுக்கு இந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க ஆவலுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பார், நம்முடைய உள்ளத்திலே சமாதானத்தை கொடுப்பார், நம்முடைய இல்லத்திலே சமாதானத்தை கொடுப்பார், நம்முடைய வேலை ஸ்தலத்திலே சமாதானத்தை கொடுப்பார், நம்முடைய தொழில் ஸ்தலத்திலே சமாதானத்தை கொடுப்பார். நாம் செல்லுமிடம் எங்கும் சமாதான கருவிகளாக தேவன் நம்மை பயன்படுத்துவார். சங்கீதம் 29:11 சொல்கிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தானியேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று வாசிக்க கேட்டோம். என் அன்பு சகோதர சகோதரர்களே, தானியேலிருந்து வாழ்க்கையிலிருந்து முதலாவது கர்த்தருக்கென்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி கர்த்தருக்கென்று நாம் தீர்மானம் எடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று தீர்மானம் எடுப்பதோடு நின்று விடாமல் அந்த தீர்மானம் நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி என்றால் கர்த்தரும் அந்த தீர்மானம் நிறைவேற நமக்கு உதவி செய்வார். தீர்மானம் எடுத்த தேவ பிள்ளைகளை இவன் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கென்று தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தானியேலை போல எல்லா காரியங்களும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தானியேலை போல நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஜபிக்கிறவர்களாக, ஜபத்திற்கு எத்தனை தடைகள் வந்தாலும், ஜபம் பண்ண முடியாத எத்தனை சோர்வுகள் வந்தாலும், ஜபமே பண்ண முடியாத சூழ்நிலை வந்தாலும், எல்லா தடைகளையும் மீறி எல்லா சோர்வுகளையும் மீறி எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறவர்களாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் தானியேலை போல நம்முடைய காரியமும் ஜெயமாக இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது. தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, வியாதியோடு சரீரத்திலே பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the almighty name of Jesus Christ. அன்பின் பரம தகப்பனே, திருமணம் என ஆசீர்வதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான திருமண வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். திருமணத்தை நடத்தி கொடுத்துடணும், எல்லா தேவைகளையும் சந்தியும். குழந்தை பாக்கியன ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக உடைய கருத்தில் வருகிறேன். பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வாக்குத்தத்தத்தின் குழந்தை செல்வத்தை அருளி செய்திடலாம். தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிரியர் தொழிலை செழிப்பை கட்டளிட்டுள்ளோம். உத்தியோகம் செய்கிற பிள்ளைகளை ஆசிரியர் உத்தியோகத்தில் உயர்வை ப்ரொமோஷனை கொடுத்துடலாம். இப்படி பிள்ளைகள் விரும்புகிற இடத்துக்கு விரும்புகிற டிரான்ஸ்ஃபர் இடம் மாறுதல் கிடைக்கும்படி கிருபை செய்யும். இப்படி பிள்ளைகளுக்கு செழிப்பான புதிய வாழ்வை, ஆசீர்வாதமான புதிய வாழ்வை கொடுத்துடலாம். நன்றி இயேசு சுவாமி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள்.
நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த அது ஏதுவாக அமையும். நீங்கள் ஒருவேளை ஏதாவது நன்மை பெற்று அதை நான் எழுதி அனுப்புகிறேன், நம்மளை சாட்சி சொல்ல வச்சுருவாங்களோ, அல்லது நம்மளை சாட்சி சொல்ல கூப்பிட்டுருவாங்களோ, அல்லது காணிக்க கேட்பாங்களோ அப்படிலாம் நினச்சி பயப்படாதீங்க. நீங்கள் சாட்சி சொல்லவும் வேண்டாம், காணிக்க தரவும் வேண்டாம். ஒரு குறிப்பை நீங்கள் அனுப்பி பண்ணிங்கன்னா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உற்சாகமாக இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவர் கூடுதல் நன்மைகளை செய்வார், கூடுதல் ஆசீர்வாதங்களை செய்வார். நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி உள்ள வாழ ஏதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.